ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட வேத வாக்கியங்களை நீர் எங்களுக்கு என்ன நோக்கத்தோடு தந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தோடு கூட அவைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கத்தர் தந்தரலும். தேவாவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். ஜாயின் பண்ண வேண்டியவர்களை ஏற்றவர்களை ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் தந்தரலும். முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து தேவன் நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறாரோ அவைகளை கற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு இவைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, உண்மையிலேயே கிறிஸ்தவத்திலே நாம் விரும்புகிற ஒரு மாற்றத்தை, தேவன் விரும்புகிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம், அதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம மத்தேயு எழுதின நற்செய்தியை நாம் படித்து வருகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தியினுடைய மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையை, இல்லாவிட்டால் அவருடைய இந்த உலகத்தினுடைய ஊழியத்தை அவர் மத்தேயு எப்படி அதை பதிவு செய்கிறார், எப்படி அதை தன்னுடைய யூத வாசகர்களுக்கு அதை அவர் எழுதுகிறார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து வரிசையாக எழுதுகிறது அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதையும், இந்த உலகம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன மாற்றத்தை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பதையும் மையமாக கொண்டு, அதை குறிக்கோளாக கொண்டு, அதை நோக்கமாக கொண்டு இதை எழுதுகிறார். ஸோ இந்த அடிப்படை கண்ணோட்டத்தை, இந்த பின்னணியத்தை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இந்த நற்செய்தி நூல்களை படிக்கும் பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களையும் படிக்கும் பொழுது ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வந்ததை உட்கார்ந்து ஏதோ வரிசையாக எழுதினார்கள், தொகுத்து எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் மத்தேயு எழுதினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, மார்க் எழுதினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, லூக்கா எழுதினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதே போல் யோவான் எழுதினதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. தன்னுடைய நற்செய்தி நூலை, அவருடைய எழுத்தை வாசிக்கிறவர்கள் இந்த இயேசுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இயேசுவால் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இயேசுவினுடைய ஊழியத்தின் மூலமாய், அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் இந்த உலகத்திலே என்ன நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பதை தன்னுடைய வாசகர்கள் அல்லது அதை வாசிக்க கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அதை எழுதுகிறார்கள். ஸோ கடந்த வாரத்திலே நம்ம மலை பிரசங்கத்துக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து செய்ததாக சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நம்ம சிந்தித்தோம். போன வாரத்தில் மிக முக்கியமாக நம்ம இயேசு கிறிஸ்து பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்த 2 மனிதர்களை அவர் விடுதலையாக்கினதை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு சில காரியங்களை அதில் நம்ம பிசாசை குறித்தும் சாத்தானை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும், யூதர்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன என்பதையும் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கி அதுக்குள்ளே ரொம்ப நான் இன்னும் போக விரும்பலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இப்படி பிசாசுகளை துரத்துகிறனுடைய நோக்கம் என்ன, ஒருவேளை மத்தேயு அதை எழுதுகிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பிசாசுகள் துரத்துறவங்களா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்ம கண்களுக்கு தெரியாத, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு அந்தகாரத்தின் வல்லமை ஆதி தொட்டே, துவக்கத்தில் இருந்தே கிரியை செய்கிறது என்பதையும், அந்த வல்லமைகளை, அந்த சக்திகளை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார் என்பதையும், அந்த அவிதமாய் மேற்கொள்வதும், அந்த சக்திகளை மேற்கொண்டு அவைகளை தோற்கடிப்பதும் கடவுளுடைய ராஜ்யத்தின் அல்லது இறையரசின் ஒரு பகுதி என்பதையும் அவர் அங்கே காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மத்தேயு பிசாசுகளை துரத்துகிறத அங்கங்கே அவர் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் குறிப்பிட்ட முதலாவது பிசாசுகளை துரத்துகிற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம எங்கே பார்த்தோம், நம்ம போன வாரம் பார்த்த அந்த ஒருவரும் அந்த பகுதியிலே வர முடியாமல் கொடியராய் இருந்த, பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தொடர்ந்து அதற்கு
அடுத்த அதிகாரத்திலையும் அது வருகிறது. ஒருவேளை அதை நம்ம இனிதான் பார்க்க போகிறோம், ஆனாலும் நான் அதை இதோட சம்மந்தப்பட்டதுனால அதை எடுத்து காண்பிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அங்கே ஒரு பேச முடியாத, பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த பேச முடியாத ஒருவனை அங்கே கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தின உடனே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பித்த உடனே எல்லாரும் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் நம்ம பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுகிறதாக மத்தேயு சொல்லுகிறார். ஸோ அது கூட முக்கியம் இல்லை, நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன், வலியுறுத்த விரும்புகிறேன். மத்தேயுடைய நோக்கம் இயேசு எப்படி பிசாசுகளை துரத்தினார் அப்படின்றத சொல்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறதுனால நம்ம பிசாசுகளை துரத்துகிறது தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் பிசாசுகளை துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்திற்கு பிசாசுகள் நடுங்குகிறது. இன்றைக்கும் நீங்கள் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால சொல்லும் பொழுது அவைகள் அலைக்கழிக்கிறது, அவைகள் ஓடுகிறது, அலறுகிறது, ஓடுகிறது. இதெல்லாம் நம்ம கண்கூடா நம்ம சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்கள்லையும் சரி, மிஷினரி பணித்தளங்கள்லையும் சரி நம்ம பார்க்குற ஒரு விஷயம்தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவின் நாமத்திற்கு பிசாசுகள் நடுங்குகிறது என்பது சாதாரண விசுவாசிகள். நீங்கள் சில கிராமங்களில் பணித்தளங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. அது அந்த நபர் யார், அவர் வரம் பெற்றவரா, அவர் வல்லமையுடையவரா அப்படின்றதெல்லாம் அது பார்க்கறது இல்லை. இயேசுவின் நாமத்திற்கு, ஏன்னா அவர் இயேசுவே ஏற்கனவே அதனுடைய வல்லமைகளை அதை ஜெயித்து விட்டபடினாலே அவைகள் ஓடுகிறது. ஆனால் மற்ற இதை எழுதுகிறதுடைய நோக்கம் நான் தான் சொன்னேன். இந்த பிசாசுகள் துரத்துகிறது மட்டுமல்ல, துரத்துகிறத எப்படி துரத்துனார் அப்படின்றத காமிக்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உடனே அங்கே ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் ஹீல் ஆகிட்டான். இப்போ அவன் ஹீலானதை பற்றி இவங்களுக்கு ஆச்சரியப்படலை. ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுறாங்க, ஜனங்கள், சாதாரண ஜனங்கள். ஆனால் பரிசேயரோ, அதான் முக்கியம், மத்திய அதுதான் ஹைலைட் பண்ண விரும்புகிறார், மத்திய அதான் வலியுறுத்த விரும்புகிறார். இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அதனால தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு ஏற்கனவே யூதர்களுக்கு பிசாசுகளை குறித்த புரிந்து கொள்ளுதல் உண்டு. பழைய ஏற்பாட்டில் மனிதனுடைய விழுகைக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே போன வாரம் உங்களுக்கு அதை எடுத்து காண்பித்தேன். ஸோ உலகத்தில் இந்த கண்ணுக்கு புலப்படாத, இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இவைகள் செயல்பாட்டில் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய கூட்டம் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் இவங்க உடனே எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், பிசாசுகளின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஹீலிங் நடந்திருக்குது, ஒரு மனுஷன் ஊமையாக இருந்த ஒருத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு போயிருக்குது அப்படின்றத விட அவங்க அதை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பிசாசுகளை துரத்துகிறது அப்படின்றது, அல்லது பிசாசுகளை துரத்துகிறது என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளேயும் யூதர்களுக்குள்ளேயும் பிசாசுகளை துரத்துகிற, நான் சொன்னேன் இல்லையா போன வாரம், எக்ஸாசிசம் அப்படின்ற ஒரு விஷயம், பிசாசுகளை ஆவிகளை துரத்துகிற ஒரு காரியம் இருக்க தான் செய்தது. ஈவன் மற்றவங்களுக்குள்ளேயும் இது இருந்துச்சு. அதனால தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நான் தான் சொல்கிறேன், நம்ம புற இனத்தார் மத்தியிலையும் கூட பிசாசுகளை துரத்துகிறது, ஆவிகளை ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. சாமியார்கள் இவர்கள்லாம் செய்கிற ஒரு விஷயம்தான். அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பிசாசுகளை ஓட்டுகிறது பெயல்செபூலினாலே ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மத்தேயு இதோடு நிறுத்தலை, இன்னொரு அக்கேஷன்லேயே அகைன் அதே தான் கொண்டு வராரு. நீங்கள் 10ஆவது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அங்கே திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே குருடனாகவும் ஊமையனாகவும் இருந்த ஒரு பிசாசு பிடித்த மனிதனை இயேசு சுகமாக்குகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்த்தோன்னே திரும்பவும் அதே குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர் தானோ என்றார்கள்.
அப்படி சொல்கிறாங்க இல்லையா, தாவீதின் குமாரன் இவர் தானோ என்றார்கள். இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய அதில் பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை, பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை வைத்து நம்ம படிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. இப்பொழுது நம்ம அதுக்கு நேராக நம்ம போக அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மத்தேயு படிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நம்ம சற்று என்னது வெளியே போகிறது மாதிரி இருக்கும். அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஆனாலும் பொதுவாகவே இந்த யூதர்களுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் தாவீதின் குமாரன் அல்லது அந்த மெஸ்ஸியா வரும் பொழுது இந்த காணக்கூடாத சக்திகளையும் அவர் தோற்கடித்து அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்பதையும் அவங்க அறிந்திருந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தானோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அது விஷயம் இல்லை. திரும்பவும் மத்திய அதை அங்கே என்ன எழுதுறாரு, பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இங்கே தான் இயேசு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை மத்தேயு முக்கியமாக பதிவு செய்கிறாரு. ஸோ அதான் நான் சொன்னேன், எப்படி பிசாசை துரத்தணும் அப்படின்றத அல்லது இயேசு பிசாசை துரத்தினாரு அப்படின்றத சொல்கிறதுக்காக மத்தேயு இதெல்லாம் குறிப்பிடவில்லை. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி ஆண்டவர் ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னு சொன்னால், there is a kingdom of Satan. சாத்தானுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு 27ஆம் வசனத்தில், நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யாருக்கு அதிகாரம் கொடுத்துக்கிட்டாரு, சீஷர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஈவன் அவங்க பிள்ளைங்க, அதாவது சீஷர்கள் அவங்கள சேர்ந்தவங்க கூட பிசாசுகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, துரத்துறாங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். 28ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். The kingdom of God has come upon you. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஸோ எதுக்காக இந்த பிசாசுகளை துரத்துகிறத நிகழ்வுகளை இயேசு செஞ்சார்? To demonstrate that the kingdom of God or the kingdom of heaven has come. ஸோ ஆண்டவர் இந்த பூமியிலே வந்த நோக்கம், இயேசு இந்த உலகத்தில் வந்து அற்புதங்களை செய்த நோக்கம், இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக மட்டுமல்ல. அதல்ல நோக்கம் மட்டுமல்ல அப்படின்னு சொல்கிறத விடவும், தட் இஸ் நாட் தி அல்டிமேட் கோல் ஆஃப் த மிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய முடிவான நோக்கம் நம்மை எங்கேயோ அழைத்து போகிறதற்காக அல்ல, கடவுளுடைய அரசை, கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக, பரலோக ஆட்சியை பூமியிலே கொண்டு வருவதற்காக. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பிசாசுகள் இருக்கிறது. நான் போன வாரமே சொன்னேன், டெமன்ஸ் எக்ஸிஸ்ட், டெவில் எக்ஸிஸ்ட். இதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எல்லா பிரச்சனையையும் நிறைய நேரம் நம்ம அரசியல் பாலிட்டிக்ஸ்னால் அல்லது வந்து பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய ஒரு லீடரோ தீர்த்துடுவார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவர்களுடைய பின்னாடியில் இருக்கிற சக்திகள் உண்டு என்பதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டிலையுமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தான் போன வாரமே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் ஒரு போன வாரம் கலந்து கொள்ளாதவங்க அந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள். ஏன் அப்படின்னா, கடவுள் இந்த தேவபுத்திரர் என்று சொல்லக்கூடிய, சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆலோசனை சங்கத்தின், டிவைன் கவுன்சில், தேவனுடைய ஆலோசனை சங்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் தான் யார் அப்படின்னு சொன்னால், இந்த டிமன்ஸ் இல்லாட்டா என்ன சொல்கிறது, பொல்லாத ஆவிகள்,
பிசாசுகள். ஒருவேளை இதை குறித்து ரொம்ப தெளிவாக டைரெக்டாக பைபிளில் எல்லா விளக்கமும் கொடுக்கல. பட்டு நமக்கு தெரிந்திருக்கிற அளவில் இந்த சக்திகள் இருக்கிறது. இயேசு இங்கே என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ராஜ்யமே இருக்குது, சாத்தானுக்கு ஒரு ராஜ்யமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், நம்ம பிசாசின் கையிலே நமக்கு தரப்பட்ட அதிகாரத்தையும் நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கி நம்மை அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாய் படைத்த அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த அதிகாரத்தை பிசாசினுடைய கையில், சாத்தானுடைய கையில் கொடுத்து விட்டோம். சாத்தான் இப்போ தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் பிசாசை துரத்தும் பொழுது, அதனால தான் நம்ம போன வாரம் பார்த்தோம், பிசாசை அந்த மனிதனிடத்திலிருந்து துரத்தும் பொழுது மட்டுமல்ல, எங்கள் எல்லையை விட்டு நீங்கள் போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த ரீஜியன் ஃபுல்லாக, அந்த இடம் முழுவதும் அவங்க அதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ சுவிசேஷம் என்பது எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கேயெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம் அது அசைக்கப்படும். அது அசைக்கப்படுறதுனால தான் நிறைய நேரம் அங்கே டிஸ்டர்பன்ஸு, அங்கே பிரச்சனைகள், அங்கே உபத்திரவங்கள் இதெல்லாம் ஏற்படுகிறதுக்கு ஒரு காரணம். ஓகே, சரி, இப்போ நம்ம இதோட அந்த பகுதியை நான் முடிக்கிறேன். இதை குறித்து நம்ம தொடர்ந்து இனி வர நாட்களில் வேறு சில பகுதிகள் இது சம்பந்தமாக வரும் பொழுது நம்ம பார்க்கலாம். எப்படியும் இயேசு கிறிஸ்து உடைய அந்த வாழ்க்கையை, அவர் செய்த காரியங்களை பதிவு செய்யும் பொழுது மத்தேயு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி அவர் சுகமாக்குகிறார், ஜனங்களை விடுதலையாக்குகிறார். நீங்கள் அவர் செய்கிற எல்லா அற்புதங்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அன்யூஷுவலாக இருக்கும். ரொம்ப நீங்கள் அதை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதோ சின்ன சின்ன விஷயங்களாக இருக்காது, மனுஷரால் கூடாத காரியங்களாக இருக்கும், அன்யூஷுவலாக இருக்கும். அதாவது குருடர், இப்போ மரித்தவர்கள், இவங்கள தான் எழுப்புறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மனிதரால் கூடாத இடத்துல தேவன் கிரியை செய்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த 9ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம இப்போ அதை ரொம்ப நான் ஃபுல்லாக போக விரும்பலை. ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அடுத்ததாக ஆண்டவர் அங்கே முக்கியமான ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. பேரலைட்டிக்காக இருந்த ஒரு மனுஷன், அதாவது திமிர்வாதக்காரனாக இருந்த ஒரு மனுஷனை அங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நான் திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மத்தேயு அங்கே பதிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே மத்தேயு என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் இயேசு கிறிஸ்து எப்படி திமிர்வாதக்காரனை சுகம் ஆக்கினாருன்றது முக்கியம் இல்லை மத்தேயுவுக்கு முக்கியமாக இங்கே எதை சொல்ல விரும்புகிறார். அதனால தான் அவர் செலக்டிவாக சில அற்புதங்களை அவர் எடுத்து இங்கே பதிவு செய்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் அதை வேணும்னு தான் செய்கிறாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா அவனை சுகம் மட்டும் ஆக்கிட்டு அவனை எழுப்பி நடன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே அதை செய்யலை. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவனை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஸோ இது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மத்தேயு இதை எழுதுறதுனுடைய நோக்கம் அற்புதங்களை இயேசு செஞ்சார் அப்படின்றத எடுத்து காமிக்கிறதுக்காக இல்லை. He wants to highlight the reason behind the miracles that he performed. ஸோ அவர் செய்த அற்புதங்களுடைய பின்னணியில் இருக்கிற காரணத்தை அவர் ஹைலைட் பண்ண விரும்புகிறார். என்ன காரணம்? ஜஸ்ட்டு அவர் நினச்சிருந்தா, அவர் ஒரு மிராக்கிள் ஒர்க்கராக மட்டும் இருந்திருந்தா, அவர் ஒரு ஹீலராக மட்டும் இருந்திருந்தா, மத்திய அவரை இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ஜஸ்ட் ஒரு சுகமளிக்கிறவராக மட்டும் அறிமுகப்படுத்துகிறாங்க, சுகமளிக்கிறவராக மட்டும் காண்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறவர் தான். ஆனால் அந்த சுகமளிக்கிறது மட்டும் எப்போவும் ஒரு மேஜிக்கு பண்ணுறவரா அல்லது ஒரு மிராக்கிள் ஒர்க்கராக மட்டும் அவரை நம்ம அறிமுகப்படுத்துவது தவறு. மற்றவங்க அவரை அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், அது இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்ததுன்ற நோக்கமே இங்கே மத்தேயு எடுத்து காண்பிக்கிறபடி பார்த்தா, இந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு நோக்கமே என்ன தெரியுமா? He wants to
மேக் his disciples and the people understand him better. தன்னை இன்னும் மேலாக சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க அவன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? உடனே நமக்கு தெரியுது. அடுத்த வசனத்திலே மத்தேயு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவன் தேவதூஷணம் சொன்னான். ஸோ யாருமே சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றதுக்கு யூதர்களை பொறுத்த வரைக்கும் only God has the authority to forgive sins. மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர் யார் மட்டும்தான்? கடவுள் மட்டும்தான். ஸோ இங்கே ஹைலைட் பண்ணுறாரு. எதை ஹைலைட் பண்ணுறாரு? ஆனால் அவங்க சொன்ன உடனே இயேசுவும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்ததான் அதையும் அங்கே மத்தேயு எழுதுகிறார். அவங்களுடைய சிந்தனைகளை அறிந்து 4ஆம் வசனத்தில், உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அவன் உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே முதல் முறையாக மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யாரை அறிமுகப்படுத்துகிறாரு தெரியுமா? தேவனுக்கு சமமாக. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களால் புரிஞ்சிக்க முடியல. மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் மத்தேயு. ஆனால் மத்தேயு இங்கே மறைமுகமாக சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, நீங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் அல்லது இயேசு மூலமாய் செய்யப்பட்ட இல்லையா, இயேசுடைய ஊழியம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற இதை எழுதுறாரு. அவர் எழுதுறது நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பா இந்த இயேசு யார் கிடையாது தெரியுமா? மனிதன் தான், ஆனால் அவர் ஹீஸ் காட், தேவன், கடவுள் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஸோ அதுதான் அவர் ஹைலைட் பண்ண விரும்புகிறார். அதுதான் முக்கியம். இயேசு அப்படின்றவர் ஜஸ்ட் என்ன கிடையாது, மனுஷன் அப்படின்றது கிடையாது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் யூதர்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தேவன் வருவார். ஸோ காட் வில் கம், இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்களில் உரைக்கப்பட்டிருந்தது. ஸோ தேவர் எக்ஸ்பெக்டிங், கடவுள் எப்போ நம்மளை சந்திக்க வருவார்? இப்போ மத்தேயு சொல்கிறாரு, இயேசு என்கிற இந்த நபரில், இந்த மனிதனில் God has come to visit you. ஸோ அதனால தான் அவர் மன்னிக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய டிவைனிட்டியை, திருத்துவத்தில் இருக்கிற அந்த மேன்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்ம மனிதனாக நிறைய நேரம் பார்க்குறோம், அதே நேரத்தில் தேவன். அதனால தான் யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படி, அதை நம்ம சரியாக புரிஞ்சு கொண்டால் தான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பும் சரி, நம்ம ஊழியமும் சரி, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது எவ்வளவு ப்ரெஷியஸ் ஆனது, எவ்வளவு விலையேறப்பட்டது, எவ்வளோ மகத்துவமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். யோவான் சொல்கிறாரு, என்ன பண்ணணும்? அவருடைய யோவான் நற்செய்தியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் யோவான் அப்படி தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். அவர் யோவான் முதலாவதே அதை காண்பிக்க ஆரம்பிச்சிடுவார். 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அதை காமிக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவரை கண்டோம், அவருடைய மகிமையும் நாங்கள் என்ன செஞ்சோம், கண்டோம். அது யாருடைய மகிமைக்கு ஒப்பாக இருந்தது? ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அது அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா he pitched his tent அப்படின்னு போட்டிருக்கோம். he pitched his tabernacle. எப்படி கடவுள் ஒரு நாள் ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக எப்படி கடவுள் கடந்து வந்தாரோ, அதே போல இப்பொழுது மத்தேயு நோக்கமும் அதுதான், யோவானுடைய நோக்கமும் அதுதான். இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் God himself has come to dwell among us. கடவுளே நமக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு? வாசம் பண்ணும்படியாய் வந்து விட்டார். ஸோ கடவுள் வாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? That is what
they are seeing now. அதை தான் அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஸோ அப்போ அந்த அற்புதம் செஞ்சது நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுள் நம் நடுவிலே வந்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கக்கூடிய கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத அங்கே சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே தொடர்ந்து வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தது இம்மிடியேட்டாக அடுத்து என்ன சம்பவத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் மத்தேயு தன்னை இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார் அப்படின்றத அவர் கொண்டு வராரு. ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே ஆயத்துறையில் அவன் உட்கார்ந்துருந்தான். அங்கே அவனை கூப்பிட்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆனால் மற்றவங்க ஹைலைட் பண்ணுறது தன்னை அழைச்சதை பற்றி இல்லை. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? மற்றவங்க வந்து இவ்வளோ நம்மனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்னை பற்றி நான் ஒரு காஸ்பல் ஒரு எழுதுறதா இருந்தால் என்னை பற்றி என்ன ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு, நான் எப்படி போனேன் வந்தேன் அப்படின்றத எழுத ஆசைப்படுவேன். ஆனால் மற்றவங்க பாருங்கள், he wants to focus on something else. என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறாரு? இந்த இயேசு கடவுள் நம்ம நடுவில் வந்து வாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு டாக்ஸ் கலெக்டர்னா யூதர்களுக்கு ஆகாதவர்கள், அவங்க வந்து ரோமர்களுடைய கைக்கூலிகள், அதனால் அவங்கள வெறுப்பாங்க, பாவிகள், அவங்கள இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ரோமர்களுக்காக இவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறவங்க, வரி வசூலிக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ அதனால் இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஆனால் இப்போ இயேசு யாரை தேடி போகிறாரு? அவனை தேடி போகிறாரு. அவனை தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்துக்கிறாரு. அவனை தன்னுடைய சீஷனாக மாற்றிக்கொள்கிறாரு. மாற்றிக்கொண்டது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய வீட்டில் ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்தில் யார் வாரா? அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். வாட் இஸ் திஸ்? எப்பா, பரலோக ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும்? கடவுளுடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அது ரோமர்களை அடிச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி வைக்கிற ஒரு ஆட்சியா, மேன்மைப்படுத்தி வைக்கிற ஆட்சியா? இல்லை. அது எப்படிப்பட்ட ஆட்சி? ரோமர்களுடைய கைக்கூலிகளையும் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களையும் கூட சேர்த்து பந்தி இருக்க வைக்கிற ஆட்சி. கடவுள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளுடைய ராஜ்யம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது தான் நினைக்கிறோம். பட் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அவருடைய ஊழியத்தில்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், மத்தேயுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னது? கடவுளுடைய அரசு வந்து விட்டது. நம்ம வந்து த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், கடவுளுடைய ராஜ்யம் வந்து விட்டதுன்னா நம்ம வந்து இன்றைக்கும் சொல்கிறாங்க கடவுளுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். அதை நம்ம பொதுவாக வருகையை இல்லாட்டா ரகசிய வருகை இதை மீன் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது அது கிடையாது. அவருடைய ஊழியம், அவர் இந்த பூமியில் வந்தது, அது எப்படி இருந்துச்சு? அவங்க எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும், அவங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும், ஆச்சரியமாக இருந்திருக்கும், அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா கடவுளுடைய ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பெரிய ஃபீஸ் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய பந்தி, பெரிய வெற்றி, பெரிய போரில் முழக்கம் வெற்றி எல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இங்கே என்ன நடக்குது? ஆயக்காரரோடு பாவிகளோடு வந்து பந்தி இருக்கிறார். யாரு? இந்த தேவன். ஸோ he is our God. அவர் தான் நம்முடைய தேவன். யாருடைய தேவன்? நம்முடைய தேவன் யாரு? அவர் பாவிகளின் சிநேகிதன். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் என்ன பண்றவர்? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும். ஏன்னா இது ரபிகள் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, ஒதுங்கியே தான் இருப்பாங்க, பரிசுத்தமானது தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மற்றவங்களோடு ஒதுக்கப்பட்டவங்களோடு பந்தி இருக்கிறது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. பட் இவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது பரிசேயர். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அற்புதங்களை சொல்லிட்டு அடுத்தது மற்ற எதை முக்கியமாக பதிவு செய்கிறாருன்னா இவங்களுடைய கிரிட்டிசிசம்ஸ், இவங்களுடைய கிரிட்டிக்கல் அப்ரோச். பரிசேயர் எப்படி அவர் கிரிட்டிசைஸோ அற்புதங்களை சொல்கிறதுனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம அற்புதம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நம்மளுக்கு கைட் பண்ணுறது கிடையாது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்கள் எப்படி பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொன்ன சீக்ரெட்ஸ் நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் போதிக்கப்படுறோம். பட் அதுக்கு நோக்கம் கிடையாது. நோக்கம் என்ன? அவர் அற்புதங்களை செய்கிறதுடைய நோக்கம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஒவ்வொரு அக்கேஷன்லையும் அவர் செய்யும் பொழுது அவருடைய செயல்பாடுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுற பரிசேயருக்கு அவர் என்ன உத்தரவு சொல்கிறாரு? வெரி பியூட்டிஃபுல்லி ஜீசஸ் ஆன்சர்ஸ் ஹியர். அழகாக சொல்கிறாரு, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புறதற்கு அழைக்க வந்தேன். நான் போன வாரம் தான் சொன்னேன். போன வாரம் சொன்னால் ஞாபகம் இல்லை, வில்லியம் டெம்பிள் அப்படின்ற ஒரு ஆர்ச் பிஷப் சொல்லுவாராம்,
என்ன சொல்லுவாரான்னு தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு இந்த உலகத்தில் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவைகள் வந்து எல்லாமே அவங்க மெம்பர்ஸுக்கு தான். இப்போ ஒரு கிளப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அல்லது ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க அதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் உண்டோ அதை கொடுப்பாங்க. பட் அவர் சொல்லுவார், the church is the only institution, only organization that exists for the benefit of its non-members. ஸோ சபையினுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க, மனம் திரும்புதலுக்கு அழைக்க, பிணியாளிகளுக்கு வேண்டி அவர் வந்தார். ஸோ இன்னைக்கு சர்ச் எதுக்காக இருக்குது? இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு? ஸோ தட் we may heal the broken world. இந்த உடைக்கப்பட்ட உலகத்தை ஹீல் பண்ணுறதுக்காக, ஆரோக்கியப்படுத்துறதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக அல்ல. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக சபை இந்த நோக்கத்தை மறந்து விட்டது. சபை என்ன நினைக்குது? நாங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறதுக்கும், அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கும் தான் சபை இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்குது. பட் சபையினுடைய நோக்கம், ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாரு, எல்லாம் உண்மைதான். பட் அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கணும்? அதனுடைய விளைவு என்னவா இருக்கணும்? The church members should go out and heal the broken hearted, heal the sick. ஸோ பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல், தட் இஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யம்னா என்னதுப்பா? பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. பரலோக ராஜ்யம்னா என்னதுப்பா? கடவுள் என்னை வந்து எங்கேயோ டிஸ்டண்டாக தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார்னு கிடையாது. அல்லது எனக்கு உள்ளத்தில் வந்து அவர் ஆட்சி பண்ணி என்னைய பரிசுத்தம் ஆக்குறது கிடையாது. இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய நன்மைக்காக இருப்பது. அதனால சொல்ற பலியல்ல இரக்கத்தையே. சரி, இப்போ அகைன் உடனே மத்தேயு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்தது ஒரு இப்போ இதுவரைக்கும் பரிசேயர் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யோவானுடைய சீஷருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அது அங்கே, அதாவது மத்தேயு இதை வந்து வரிசையாக கோர்வையாக எழுதுகிறாரு. இது வரிசையாக ஈவெண்ட்ஸ் ஒன்றுக்கு பின் ஒன்று நடந்திருக்கும். அங்கே வீடியோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி இவர் எழுதுறது மாதிரி கிடையாது. நான் நினைக்கிறேன், அல்லது பைபிள் ஸ்காலர்ஸும் சொல்கிறது தான், மத்திய அந்த அவருடைய அந்த எழுதுகிற அந்த நான் சொன்னேன் இல்லையா 5 முக்கியமான போதனைகளை அதுக்கு நேராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அந்த முதல் போதனை சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம். அடுத்த போதனை நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்டாக அவர் அப்படியே அந்த ஸ்டேஜை செட் பண்ணுறாரு. எப்படி செட் பண்ணுறாரு? இங்கே பாருங்கள், யோவானுடைய சீஷர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்களும் பரிசேயரும் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள் இல்லையா? ஸ்பிரிச்சுவாலிட்டி, நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ திஸ் இஸ் ஹவு ஜீசஸ் என்னது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினிஷன், ரீமீனிங், எல்லாம் மீனிங்கை மாற்றுறாரு. இது ஏதோ புதுசு கிடையாது. தீர்க்க தரிசனங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். நமக்கு ஆண்டவர் தந்த வசனம் ஏசாயா 58:12. அந்த 58ஆம் அதிகாரத்தை, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்கிற விஷயம். அது இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்களில் இருந்து தான் எடுத்து அவர் பேசுகிறாரு. ஏதோ அவர் புதுசாக கொண்டு வர்றாரு நம்ம நினைக்க முடியாது. அவங்களால அதை சரியாக புரிஞ்சிக்க முடியல. வாட் இஸ் த என்னது அந்த ஸ்கிரிப்சர்ஸோட வேத வாக்கியங்களுடைய மொத்த கருப்பொருள் என்னன்றதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. இயேசு கிறிஸ்து அதை எடுத்து அவங்களுக்கு சொல்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா, நீ உபவாசிக்கிறத நான் விரும்பலை, நீ உனக்கு உபவாசம் எனக்கு என்னத்துக்குன்னு ஆண்டவர் கேட்பாரு. அது மட்டும் இல்லை, நீ என்ன செய்யணும் உபவாசத்துலன்றதையும் சொல்லுவார். இங்கே தே பிரிங் த என்னது ஃபாஸ்டிங்காக அவர்கிட்ட கொண்டு வராங்க. இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பரிசேயர், அன்றைக்கு இருந்த சீஷர்கள், ரபிகளை பின்பற்றுகிறவங்க, பக்தியுள்ள யூதர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உபவாசிப்பாங்க. நம்ம ஏற்கனவே மலை பிரசங்கத்தில் கூட அதை பார்த்தோம். உபவாசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து, ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துடைய சீஷர் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் உபவாசிக்காமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய சீஷர் அவங்க உபவாசிக்காமல் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷரை ஏன் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ முக்கியமாக கவனிங்க, அப்படிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்கள். இவங்க வந்து மற்றவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல்னால் ரொம்ப எப்படி இருப்பாங்க, யூதர்கள் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் ஜோம் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு இருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்கள பார்த்தா இவங்க என்னென்னா ஆயக்காரர் வீட்டில் போய் பெரிய ஃபீஸ்ட் நடக்கும். ஆயக்காரர் வீட்டில் ஃபீஸ்ட்லாம் சும்மா சாதாரணமாக இருக்காது அந்த காலத்தில். அது பெருசாக
இப்போ மத்திய வீட்டில் போனாங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு என்னவா இருக்கும், ஆர்ப்பாட்டம் சத்தம் அப்படி இருக்கும். யூதர்கள் அப்படி கிடையாது, ரொம்ப பக்தியாக ரொம்ப இதாக தான் போஜனம்லாம் பண்ணுவாங்க, கை கழுவாங்க, ரொம்ப முறைமைகள். இந்த சீஷர்கள் எதையுமே பண்ணுறது கிடையாது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பை பாருங்கள், கிங்டம் ஆஃப் ஹெவனை பாருங்கள். இட் இஸ் எ ரெவல்யூஷனரி திங், ரெவல்யூஷனைசிங் திங். ஒரு ரேடிக்கலி ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம் அப்படின்றது. நம்ம இன்றைக்கி அதை வந்து எவ்வளவு நம்மளும் திரும்ப எப்படி மாற்றிட்டோம் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப சோகமாக இருக்கணும், அதான் கிறிஸ்டியானிட்டி. ரொம்ப சீரியஸாக இருக்கணும், சிரிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் சீஷர்களை பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கேட்குற கேள்வியை பார்த்தாலே தெரியுது இல்லையா, இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட கல்யாண வீட்டுக்கு போவாங்க, கானாவூர் கல்யாணத்தில் போய் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி என்னது ஆயக்காரர் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்க வந்து இவங்க யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க கூட போய் உட்காந்து இவங்க சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதனால தான் கேட்குறாங்க, உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. ஏசு அழகாக பதில் சொல்கிறார் பாருங்களா, அந்த பதிலுடைய நோக்கம். ஸோ இதெல்லாமே வந்து மத்தேயு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ஜீசஸ் கொடுக்குற பதிலை வந்து மையப்படுத்துகிறத பார்க்குறோம். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஸோ இது வந்து டெம்பரரியாக இயேசு கிறிஸ்து அவங்கள விட்டு விலகுகிற ஒரு காலத்தை குறிக்கிறார். அவங்க உபவாசிக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அப்படின்றத குறிக்கிறார். ஸோ அன்னைக்கு இருந்த காலத்தின்படி மணவாளன் கூட இருக்கிறவங்க எப்போவுமே எப்படி தான் இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மணவாளன் பிரைட் க்ரூம் கூட இருக்கிறவங்க தே வில் பி ஹாப்பி. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் தான் அந்த மணவாளன், இஸ்ரவேல் வந்து கன்னிகையாக ஆண்டவர் எப்பவுமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை வந்து தன்னுடைய மணவாட்டியாக உருவகப்படுத்துகிறத நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவங்க மணவாளன் அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்கப்படுற நாட்கள் வரும், அப்போ அவங்க உபவாசிப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு, நமக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான், கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், புது திராட்சசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சா என்ன ஆயிரும், என்ன ரெண்டுமே ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகள். ஸோ வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே இஸ், இங்கே முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறதா என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, த நியூ திங் ஹேஸ் கம், புதியது வந்து விட்டது. எப்பா இன்னும் பழசுலே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சம்திங் நியூ ஹேஸ் கம், த நியூ திங் ஹேஸ் அரைவ்டு. ஏசாயா மூலமாக நான் சொன்னேன் இல்லையா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் ஐ எம் கோயிங் டு டூ நியூ திங், அது நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இஸ் ஹேப்பனிங் நவ், அது இப்போ நடந்துட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அது கூட போய் என்ன பண்ணாதீங்க, இதை சேர்க்காதீங்க, இதை பழைய ஏற்பாடோட சேர்க்காதீங்க, பழைய ஏற்பாடை தள்ளி விட்டுருங்கன்ற மீனிங் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ செய்கிற காரியம், நான் செய்கிற இந்த காரியம் நீங்கள் அநேக காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த புதிய காரியம், அதை நான் செய்கிறேன். இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பழசை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ மத்தேயு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றதை பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் மூலமாய் கடவுளுடைய ராஜ்யம் வந்து விட்டது, கடவுளுடைய புதிய துவக்கம் ஆரம்பித்து விட்டது, எல்லாவற்றையும் புதிதாக்குகிற அந்த புதிதாக்குதலின் வேலை ஆரம்பித்து விட்டது. த நியூ திங் ஹேஸ் அரைவ்டு. ஸோ இனியும் பழசை பற்றி, பழசு எப்படி இருந்துச்சு, அது அப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றது இட்ஸ் எ நியூ திங், அது புதுசாக இருக்கும், அது கூட பழசை போட்டு என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அதுக்காக இதை சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற இந்த விஷயத்த சொல்லலை. நிறைய நேரம் அப்படியும் எடுத்துக்கிறாங்க சில வேத போதிக்கிறவங்க. அப்படி நான் அப்படி அந்த மீனிங் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்த அந்த புதிய ஆரம்பம், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம குழம்ப மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். இப்போ நிறைய நேரம் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, ஏன் சாலமோன மாதிரி இருக்கக்கூடாது, ஏன் வந்து தாவீத மாதிரி இருக்கக்கூடாது, இல்லாட்டி வந்து ஏன் அப்போஸ் பவுல் வந்து காலேஜ் நடத்தினாரா, பவுல் ஸ்கூல் நடத்தினாரா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க, அப்படி நடத்தணும்னு சொல்கிறீங்க, அவர் டியூஷன் நடத்தினாரா, அவர் அதை பண்ணாரா, இதை பண்ணாரா. ஸோ காட் இஸ் அ காட் ஆஃப் நியூ திங்ஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய பெரிய ஒரு கதையில், அந்த பெரிய பிக் நரேட்டிவில், அந்த பெரிய பிளேயில், அந்த பெரிய ஒரு அந்த கடவுளுடைய அந்த ஸ்டோரியில் நம்ம முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறோம். நம்ம அதில் செயல்படும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஆனால் இதில் நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால்,
நான் பழசில் என்ன நடந்துச்சோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதையுமே நான் மாற்ற மாட்டேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அதான் சொல்ல வர்றாரு. ஒரு இதை நான் விளக்கணும்னு சொன்னால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதுக்குள்ளே நம்ம போய் நம்ம விளக்கலாம். பட் அப்போ இப்போதைக்கு அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டின்படி இல்லாவிட்டால் அவங்களுடைய வழக்கத்தின்படி அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி உபவாசம் பண்ணணும். இப்போ இவங்களை பார்த்தா பண்ண மாட்டேங்கிறாங்க. இது என்னடா அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏசு சொல்கிறாரு, திஸ் இஸ் அ நியூ திங். கடவுள் மனிதர்களோடு வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக உபவாசம் வேண்டான்ற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லலை. டோன்ட் கன்ஃபியூஸ். கடவுள் செய்கிற அந்த புதிய கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய இதுன்றது உபவாசம் பண்ணுறது இல்லை. ஏசாயா 58 நான் சொன்னேன் இல்லையா, பண்ண மாதிரி என்னது, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறது, தரித்திரருக்கு உதவி செய்கிறது, நியாயத்துக்காக நிற்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது. இதுதான் எனக்கு உகந்த உபவாசம். ஸோ தட் ஹஸ் கம். கடவுள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நாட்கள் வந்து விட்டது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நிறைய செய்கிறாங்க. பட் எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்காக, ஏழைகளுக்காக, எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்கள் நான் சொல்கிறேன், யாருமே செய்யலைன்னு நான் சொல்லலை, குறை சொல்லலை. ஆனால் உபவாசத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், உபவாச ஜபங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை எத்தனை பேர் இன்னைக்கு இத்தனை கிறிஸ்டியன் சர்ச்சஸ் அல்லது சபைகள் அல்லது சங்கங்கள் அல்லது பாஸ்டர்ஸ் அல்லது கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா இட்ஸ் வெரி லெஸ். ஏன்னா உபவாசம்னா ஸ்பிரிச்சுவல். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவும் செலவு பண்ணலாம், அதுக்காக எவ்வளோ பெரிய உபவாசத்துக்குன்னே கட்டிடங்களை கட்டலாம், உபவாச ஜபத்துக்குன்னு சொல்லியே. ஆனால் வாட் வி ஆர் டூயிங் ஃபார் த oppressed and the enslaved in the society. ஸோ இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், சம்திங் நியூ ஹாஸ் கம். இது என்ன நியூ? அதனால தான் மத்தேயுக்கு நான் நினைக்கிறேன், மத்தேயு அவர் எப்படி மத்தேயு வீட்டில் போய் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இருந்து சாப்பிட்டாருன்றதை சொல்லிட்டு அடுத்தது இதை சொல்கிறாரு. திஸ் இஸ் அ நியூ திங். இது புதுசு. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் இது புதுசு. ஆயக்காரரோடு பாவிகளோடு போய் உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட கூட உட்காந்து அவங்களோட ஃபெலோஷிப் வைக்கிறது புதுசு. பட் இயேசு சொல்கிறாரு, அவங்கள அழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். தட் இஸ் மை கோல், தட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ். சரி, அடுத்தது நமக்கு தெரியும், அங்கே மரித்து போன ஒரு தலைவன் ஒருத்தன் வர்றான். அவன் தன்னுடைய மகள் மரித்து போனதை சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறான். உடனே இயேசு சீஷரோடு அவன் பின்னாடி. யோசிச்சு பாருங்கள், அந்த 19ஆம் வசனம்லாம் வாசிக்கும் போது ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷ்னலாக இருக்கும். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். யாருக்கு பின்னாடி? ஒருத்தனுக்கு பிள்ளை இறந்து போனால் அவளை அங்கே அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை தேடி வர்றான். இயேசு என்ன பண்ணுறாரு, அவன் பின்னே போகிறார். எங்கே? ஒரு மரித்த ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு. அங்கே போகிற வழியில் தான் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது, அடிக்கடி நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சுகமாக்குறாரு. அங்கே போய் அந்த வீட்டில் போனால் அங்கே தாரை ஊதுகிறவர்கள், இறைகிற ஜனங்களெல்லாம் கண்டு 24ஆம் வசனத்தில் அழகான ஒரு வாசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஸோ ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் எனிமையாக பார்க்குறது, சத்ருவாக அல்லது எனிமையாக பார்க்குறது வறுமை, வியாதி, பிசாசினுடைய அடிமைத்தனம், அக்கிரமம், அநியாயத்தினுடைய அடிமைத்தனம், அதே மாதிரி மரணம். ஸோ இங்கே டெத். நமக்கு தெரியும், மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுவார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதை மேற்கொண்டு விட்டார், வெற்றி கொண்டு விட்டார். ஆனால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஸோ அதனால இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் கையை பிடித்து எழுப்புகிறார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மிராக்கிள்ஸ், அவர் செஞ்ச அற்புதங்கள், அதான் சொன்னேன் இல்லையா, முடியாத காரியம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் இவ்வளோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் மரித்தவங்களை எழுப்புறது
முடியாத காரியம். பட் he did that. எதுக்காக அப்படின்னு சொன்னால் he wants to say that. எது தெரியுமா? கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது என்ன தெரியுமா? துயரத்தில் இருக்கிறவங்களுக்காக, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கறது, அவங்களுடைய ஆறுதலுக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்க அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக இமேஜின் பண்ண முடியாத விஷயங்களை செய்கிறது. இம்பாசிபிள்னு நினைக்கிற திங்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது. போலியோவா வந்தால் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, போலியோவா கை கால் செயலிழந்து போயிடுவாங்க. பட் ஒரு சிலருக்கு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? இந்த போலியோவுக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கடி அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய காலத்தில், அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற 70s 80s உள்ளவங்களுக்கு தெரியும், காலத்தில் ஒழிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நோய். ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பேர் போலியோலாம் பாதிக்கப்பட்டு கால்கள் நடக்க முடியாமல் நடக்கிறத பார்க்க முடியும். இது நம்முடைய நாட்டினுடைய கதை. ஆனால் ஒரு மனிதன் அதற்காக மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு எனக்கு பேட்டன்சி வேண்டான்னு சொன்னார். இன்றைக்கி இந்தியாவிலே போலியோ இல்லை, உலகத்திலே நிறைய நாடுகளில் போலியோ இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் இயேசுவை போல அற்புதங்களை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட மாட்டோம். அற்புதங்களை செய்கிறதுக்கு சிலர் அழைக்கப்பட்டிருக்கலாம். பட் every Christian is called to minimize the suffering caused in this world. That is kingdom of heaven. So கடவுள் உண்டு பண்ணின அந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் குறைக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதான் இயேசு இங்கே காமிக்கிறாரு. That is what he wants to prove. ஏன் நான் இதை இயேசு கிறிஸ்து காமிக்கிறாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இது இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை மத்தேயு சொல்ல விரும்புகிறது. அடுத்தது பாருங்கள், இவ்வளவுத்தையும் மத்தேயு கொண்டு வந்ததுக்கு, இந்த அற்புதங்கள், இந்த பிசாசுகளை துரத்துறது, இது எல்லாத்தையும் மத்தேயு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அடுத்தது குருடர் வர்றாங்க, விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு இயேசு, சுகமாக்குறாரு, அவன் கண்கள் திறக்கப்படுது, சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அவங்க எல்லா இடமும் போய் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மத்தேயு சொல்லிட்டே வர்றாரு. சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் எல்லா இடமும் பிரசித்தமாயிட்டே இருக்குது. எதுக்காக இந்த பிரசித்தமாயிட்டு இருக்குது? அதான் முக்கியமானது. அவர் அற்புதம் செஞ்சதை சொல்கிறத விட அவருடைய சங்கதி, அந்த செய்தி எல்லா இடமும் பிரசித்தமாகுதுன்னு சொல்கிறாங்க. பிசாசுகளை திரும்பவும் துரத்துறாரு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா, 35ஆம் வசனம் முக்கியமான ஹைலைட்ஸ். இயேசு திரும்பவும் எப்படி மத்தேயு மலை பிரசங்கத்துக்கு முன்னாடி மத்தேயு 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, நல்ல கவனிங்க, அவருடைய ஊழியம் என்னது? இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் என்னது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 35th verseல இருக்குது. சுற்றி நடந்து, ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சொஸ்தமாக்கினார். ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ டிட். அவர் நினச்சிருந்தா அவர் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வர அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது அதானே இல்லையா? அவருக்கு தூதர்கள் இருந்தாங்க, அவருக்கு பெரிய சேனை இருந்துச்சு. அவருக்கு நினச்சிருந்தா அவர் ரோமன் எம்பேரா ஒவ்வொருத்தரோ பண்ணி என்ன பாரு நான் தான் அப்படின்லாம் காமிக்கிறது ரொம்ப டைம் ஒன்றாயிரும். பட் தட் வாஸ் நாட் காட்ஸ் வே. தேவனுடைய அரசு, இறை அரசு அப்படின்றது அப்படி கிடையாது. இட் இஸ் பட்டணங்களை கிராமங்களை சுற்றி நடந்து உபதேசித்து, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதோடு சுகமாக்குறது. அடுத்து அதோடு முடியலை, அதான் முக்கியம். அதான் நான் ஹைலைட் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, அவர் என்ன சொல்றாரு? தம்முடைய சீஷர்களை நோக்கி, வெரி இம்பார்ட்டன்ட், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏதோ இதெல்லாம் செய்கிறேன், பட் அதோட முடிகிறது கடவுளுடைய ராஜ்யம் கிடையாது. கிங்டம் ஆஃப் ஹெவன் அல்லது கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது என்ன தெரியுமா? இட் இஸ் காலிங் அதர்ஸ் ஃபார் திஸ் மிஷன். பெரிய தேவை பார்க்குறாரு. மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல, அஃப்கோர்ஸ் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவங்களே பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா,
தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்கிறதை கண்டு அவர்கள் மனதுருகிறார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டது தான். எசேக்கியேல் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், எரேமியால வாட்ச் பார்த்தா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மாறிட்டாங்க. அவ்வளோ பெரிய கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தாவீது போன்ற சிறந்த மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார், தலைவர்களை ஏற்படுத்தினார். அவங்க நிலைமை கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ரபிகள் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, வேத பாரகர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. பட் தேவர் லைக் ஷீப் வித்தவுட் ஷெப்பர்ட், மேய்ப்பில்லாத ஆடுகளை போல. அவர் மனதுருகிறார். கடவுளுடைய ராஜ்யம்ன்றது என்ன தெரியுமா? அந்த மனதுருகி வேலையாட்களை அனுப்பும். ஒர்க்கர்ஸ், சென்ட் லேபரர்ஸ், வேலையாட்களை எங்கள் நடுவில் அனுப்பும்னு சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்ள சொல்கிறாரு. அதோட முடிக்கலை. Now the mission starts. அங்கே தான் என்ன ஆரம்பிக்குது? அவருடைய பணி ஆரம்பிக்கிறது. என்ன சொல்கிறாரு 10ஆம் அதிகாரத்தில்? அடுத்து அதை தொடர்ந்து 12 சீஷர்களையும் அழைத்து அதிகாரத்தை கொடுத்து அஸ்தாவிகளை துரத்தவும் வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். யார்? அப்போஸ்தலர்கள். சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தொலோமேயு, தோமா, மத்தேயு, யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ் காரியோத். 12 பேரை அவர் அங்கே அனுப்புகிறாரு. அவங்க கொடுத்த கட்டளைகள், அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள், அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட மத்தேயு குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு டீச்சிங்ஸோட, இயேசு கிறிஸ்துவுடைய 5 முக்கியமான டீச்சிங்ஸை அவர் மையமாக வைத்து தான் மத்தேயு எழுதுறாருன்றதை நம்ம பார்த்தோம். அதில் 2வது முக்கியமான டீச்சிங்ஸ் இதுதான். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் அதை என்ன செய்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அப்போஸ்தலர்களை அவர் அழைத்தான். அப்போஸ்தலர்னாலே நமக்கு தெரியும், அங்கே அழகாக மத்தேயு எழுதுறாரு 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. அப்போஸ்தலர்னாலே அதுக்கு மீனிங் அப்பாசில்ஸ், ஒன் ஹூ இஸ் சென்ட், அனுப்பப்பட்டவன். ஸோ கடவுள் இயேசு கிறிஸ்து உள்ள அந்த சீஷர்களுக்கு 12 சீஷர்களுக்குமே நிறைய தேவைகள் இருந்திருக்கும் இல்லையா? 12 சீஷர்களுக்குமே அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய ஐஸ்வர்யவான்கள், லைஃப்பில் எல்லாம் செட்டில் ஆனவங்க கிடையாது. பட் ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு he gives them a mission. கடவுள் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அவருடைய பண்ணையில், அவருடைய ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கு. அப்படின்னா என்ன வேலை அது? சிம்பிள். நம்ம நீங்கள் வேலைன்னா உடனே நினைக்கிறோம் ஃபுல் டைமாக ஊழியத்துக்கு போகிறது, பாஸ்டர் ஆகிறது அல்லது மிஷினரி ஆகிறது, அதுதான் ஊழியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆண்டோடைய மிஷன் அப்படின்றது என்ன தெரியுமா? மேபி நம்ம அடுத்த வாரம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம சிந்திக்கணும். பட் இருந்தாலும் ஆண்டோடைய மிஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மேய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிற இந்த சமூகத்திற்கு மேய்ப்பர்களாக அவங்கள மேலே கேர் பண்ணி, கன்சர்ன் பண்ணி சமுதாயத்தை மறுமலர்ச்சி அடைய செய்க வைக்கிறது தான் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பெரிய தலையாய பணி. ஸோ இந்த பணியை நம்ம நிறைய நேரம் மறந்து விடுகிறோம். இந்த பணியை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதை சைடில் கொண்டு வந்துடுறோம். அல்லது அதை முதன்மையாக இல்லாமல், ப்ரைமரியாக இல்லாமல், செகண்டரியாக 2ஆம் தரமானதாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவருடைய அன்பை ருசித்த நாம், we have a great responsibility. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் அதான் செய்கிறேன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. பட் he calls his disciples and he sends them. எதுக்கு? ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த பட்டணங்கள்லையும் அந்த கிராமங்கள்லையும் போய் சொல்கிறதுக்கே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சீஷர்கள், அந்த அந்த படிப்பறிவு இல்லாத, மேபி ரொம்ப பெரிய அளவில் பேதமை உள்ள, பெரிய ஞானிகளாக இல்லாத, பேதமை உள்ள அவங்கள அனுப்புகிறார். ஸோ he wants us. அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது, பரலோக ராஜ்யம் என்பது இஸ் நாட் ஜஸ்ட் ஆண்டவரை பின்பற்றுறதுன்றது அல்லது பரலோக ராஜ்யம் அப்படின்றது, இட் இஸ் ஒர்க்கிங் வித் காட். கடவுளோடு கூட என்ன பண்ணுறது, செயல்படுகிறது.
கடவுளோடு கூட என்ன பண்ணுறது, இந்த பெரிய திட்டத்தில், இந்த பெரிய ப்ராஜெக்டில் இந்த உலகத்தை புதிதாக்குகிற அல்லது கடவுளுடைய அறிவினால் இந்த உலகத்தை நிரப்புகிற அந்த மகிமையான பணியில் நம்ம அவரோடு கூட இணைகிறது தான் என்னது, தட் இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் அஸ். நம்முடைய வாழ்க்கை குறித்து அல்லது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து, அதுதான் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பங்கு. நமக்கு பங்கு உண்டு, இதை மறந்துடவே கூடாது. அவரே எல்லாம் செஞ்சு முடிக்கிறாருன்னா அவர் நம்மள்ட்ட அவருடைய சீஷர்களை அழைத்திருக்க மாட்டார். ஸோ he gives us a very big role and responsibility, and each and every one has a part in it. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அதனால் தொடர்ந்து ஆண்டவர் நம்ம இவைகளை கற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட நம்ம மற்றவர்களுக்கு போதித்து இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து மாற்றி உண்மையிலேயே கிறிஸ்தவம் அப்படின்னா கடவுளுடைய ராஜ்யம்னா என்னது அப்படின்றத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு கிறிஸ்தவமாக முக்கியமாக நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. அதற்கு ஒரு கருவிகளாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த வேத பாடத்திலே நாங்கள் கலந்து கொள்ளவும் ஒரு சில காரியங்களை நாங்கள் சிந்திக்கவும் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் வந்து கடவுளாகி நீர் ஒருவேளை ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியுமா இருந்தாலும் அந்த எருசலேம் அல்லது யூதேயா பட்டணங்களின் நகரங்களிலேயும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நோயாளிகளையும் ஆண்டவரே வியாதி உள்ளவர்களையும் நீர் சந்தித்து அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட ஆயக்காரரையும் பாவிகளோடு கூட நீர் உணவருந்தினீர். ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் ஆண்டவரே ஏதோ எங்கேயோ போகிறதுக்கு ஆயத்தமாகிறவர்களாக அல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்தை கடவுளுடைய அரசை கொண்டு வருகிறவர்களாய் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் ஆண்டவரை ஏற்படுத்துகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும். அந்த வேலைக்கென்றே நீர் எங்களை வேலையாட்களாய் அழைத்திருக்கிறீர். அந்த சீஷர்களை அழைத்தது போல எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இணைந்து பணியாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே தருகிறோம். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிறவரையிலும் உடைய கிருபை இருக்கட்டும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.